ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். அப்படி என்ன கிராஃப்ட் ஒர்க்னால், நம்ம செலோ டேப் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக அந்த ரவுண்டு கார்ட்போர்ட் இருக்கும்னா அதை வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பென்சில் ஹோல்டர், சிம்பிளான ஒரு பென்சில் ஹோல்டர் தான். எனக்கு அதிகமாக பென்சில் ஹோல்டர் தேவைப்படுது அப்படின்றனால நான் இதை செய்கிறேன். நான் இந்த 2 செலோ டேப் இதையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணுறதுக்கு க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுறேன். எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு நமக்கு நல்லா ஸ்ட்ராங் பென்சில் ஹோல்டர் கிடைக்கும். அண்ட் ஒரு சைடு க்ளோஸ் பண்ணணும்னா பென்சில் ஹோல்டருக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் கார்ட்போர்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கார்ட்போர்டே யூஸ் பண்ணுங்கள். அந்த ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க, சைஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒட்டுங்க. நீங்கள் கார்ட்போர்டு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கார்ட்போர்டு தான் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பென்சில் போடுறப்ப அது ஸ்ட்ராங்காக இல்லாமல் பிச்சுக்கிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் கார்ட்போர்டு யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு A4 சைஸ் பேப்பர், நார்மல் A4 சைஸ் தான் பேப்பர் தான் எடுத்திருக்கேன், A4 ஷீட்டு. நான் வந்து இப்போ அந்த வேஸ்ட்டு செலோ டேப் இது இருக்குன்னா அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த பேப்பர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா 2லேயுமே அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒட்டுறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். அதனால் நான் க்ளூ நல்லா நிறையவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா ஒட்ட போகிறேன். பேப்பரையும் அந்த வேஸ்ட்டு செலோ டேப் ரவுண்டையும் ரவுண்டில் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு நல்லா எவ்வளோக்கு க்ளூ எடுக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். நான் நல்லா நிறைய க்ளூ யூஸ் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பர், அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை உள்கூடி அப்படியே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி க்ளூ அங்கேயே நிறைய அப்ளை பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணுன்றதுக்காக. அண்ட் அந்த ரவுண்ட் ஷேப் மாறாத அளவுக்கு இருக்கணுன்றதுக்காக, இந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஒட்டுறோம். அப்போ தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டுறப்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே உள்கூடி நல்லா ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு மறுபடியும் நல்லா க்ளூ வச்சு ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பேக் சைடும் குட்டி குட்டியாக நான் இது முன்னாடி பண்ண மாதிரியே அந்த பேக் சைட்லேயும் எக்ஸஸாக இருக்க பேப்பர்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நிறைய க்ளூ யூஸ் பண்ணுங்கள். நான் நிறைய க்ளூ யூஸ் பண்ணி தான் நல்லா பண்ணேன், ஸ்ட்ராங்காக வேணுன்றதுக்காக. நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ப்ரஷ் வச்சு தான் பண்ணேன். சேமாக இருக்கும் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறப்ப. ஸோ நான் இப்போ அந்த பேப்பரை ஒன்றா அப்படியே ஷேப் மாறாமல் நல்லா ஒட்டியிருக்கேன். இந்த ஷேப் வந்து நமக்கு கொஞ்சம் அடியில் தெரியுது அப்படின்றதுக்காகவும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மேலே க்ளூ அப்ளை பண்ணி இதே ஷேப்பில் ரவுண்டாக ஒரு A4 ஷீட்டை கட் பண்ணி அதை அப்படியே ஒட்டி நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணி வச்சுருந்தேன், எனக்கு 2 வேணுன்றதுக்காக. பெயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒயிட்டில் லைட்டாக பிளாக் கலரை மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் சிமெண்ட் கலர் மிக்ஸ் பண்ணி மேல் சைடு வந்து அந்த கலர் கொடுத்துக்கிட்டேன். நல்லா எவ்வளோக்கு நான் வந்து அக்ரிலிக் கலர் தான் கொடுத்தேன். நல்லா பெயிண்ட் கொடுங்க, அப்போ தான் நமக்கு பார்க்க சூப்பராக தெரியும். நான் வந்து எனக்கு பிடிச்ச கலர் இந்த கலர் அப்படின்றனால அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை ஒட்டிட்டு நான் பெயிண்ட் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, செலோ டேப் வச்சு ஒரே ஷேஃபாக நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கணுன்றதுக்காக செலோ டேப் யூஸ் பண்ணி அந்த இதில் நான் ஒட்டிட்டு கீழ்ப்பகுதியில் வந்து என்ன கலர் அப்படின்னா, ஒயிட் கலரில் லைட்டாக ரெட் கலர் யூஸ் பண்ணேன். பேபி பிங்க் மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். பேபி பிங்க் கலர் கிடச்சிச்சு. அதை நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷன். ஸோ ட்ரை பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கலரே ட்ரை பண்ணலாம், இல்லைனா வேறு கலர் கூட ட்ரை பண்ணலாம். நான் இந்த
கலர் நல்லா டார்க்காக கொடுத்துக்கிட்டேன். அதாவது இந்த கலர் நல்லா அந்த ஒயிட் தெரியாமல், பேப்பர் கலர் தெரியாமல் நல்லா கொடுத்துக்கிட்டேன். அக்ரிலிக் கலர் தான். அண்டு இது வந்து நம்ம கீழே மட்டும் இல்லாமல் அடியில் அந்த ரவுண்ட்லேயுமே நான் அந்த கலர் அடிச்சுக்கிட்டேன். ஒரே கலராக தெரியணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணேன். நடுவில் வந்து ஒரு சென்டிமீட்டர் நமக்கு கேப் இருக்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணேன். செல்லோ டேப் ஒட்டுனேன். அப்போ தான் ஒரு நல்ல சூப்பராக கிடச்சிச்சு. இந்த நடுவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் கலர் யூஸ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு அந்த 2 பெயிண்ட்டும் ஜாயின் ஆகிற இடம் இல்லை நடு பகுதி இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணினா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை செல்லோ டேப்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு எக்ஸஸாக வெளியில் வந்திருக்க பெயிண்ட், ஒயிட் பெயிண்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம பிங்க் அண்ட் அந்த பேபி பிங்க் அண்டு சிமெண்ட் கலர் 2யும் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸஸாக வந்த இடத்துல மட்டும் லைட்டாக கொடுத்துட்டா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு பென்சில் ஹோல்டர் ரெடி ஆகிடும். நான் இதே மாதிரி இன்னொரு பென்சில் ஹோல்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்னொரு பென்சில் ஹோல்டர் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து மேலே பிங்க் கீழே சிமெண்ட் கலர் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். பார்க்க 2ம் ஒரே இடத்துல வச்சா நமக்கு ஒரு சூப்பர் லுக்காக கிடைக்கும் அப்படின்றதுக்காக எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நீங்கள் எக்ஸஸாக ஏதாவது பிளாக் கலர் மார்க்கர் பென் வச்சு எதுனாலும் குட்டி குட்டியாக ஹார்ட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்டு உள்ளுக்குள்ளே வந்து நான் ஒயிட் பெயிண்ட்டு ஃபுல்லாக அடித்து கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பென்சில்லாம் போட்டு வச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.